வெல்கம் டு மை யூடியூப் சேனல். வாங்க வாங்க, இன்றைக்கி கெளுத்தி மீன். இது ஒரு மீன் 150 ரூபா. நான் இதோட புளி மிளகா எப்படி செய்கிறேன்னு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம மசாலா வதக்கணும். கொஞ்சோண்டு எண்ணெய் போடுங்க. தனியா, கடுகு, ஜீரகம், ஓமம், மெந்தியம் இது 3 லைட்டாக ஃப்ரை பண்ணணும். இதுலேயே மிளகா போட்டுக்கோங்க. ஒரு 10 வேடகை மிளகா, ஒரு 4 ஊறு மிளகா, கொஞ்சோண்டு தேங்காய், புளி, ஒரு 4-5 பல்லு பூண்டு, பாதி வெங்காயம். இது மசாலா சேர்ந்து நம்ம மிக்சியில் போட்டு ஃபைனாக பேஸ்ட் பண்ணலாம். இப்போ மிக்சியில் போட்டு எல்லாம் ஃபைன் பண்ணி பேஸ்ட் பண்ணிட்டு வரலாம். இப்போ 3 பச்சை மிளகா, ஒரு துண்டு இஞ்சி, பாதி வெங்காயம், இது நல்லா சாப் பண்ணலாம். இந்த பாருங்கள், பேஸ்ட் பண்ணிட்டேன். இது பாருங்கள், இஞ்சி, பச்சை மிளகா, வெங்காயம் கட் பண்ணிட்டேன். இது நீங்கள் எங்கேயான பார்த்துருக்கீங்களா? குமுட்டாக்காயின்னுவாங்க. இது மத்தி மீன், காணாக்காத்த மீன், கெளுத்தி மீன், ஒரு மாதிரி கவுச்சி ஸ்மெல் வர மீனுக்கு நாங்கள் எங்கள் ஊரில் போடுவோம். உங்களுக்கு இங்கே கச்சா நீங்கள் போடுங்க. இதோட செடி முள்ளாக இருக்கும். இது நல்லா ஒரு வாசம் கொடுக்கும் மீனுக்கு. பாருங்கள், நாம் இப்போ குழம்பு பதப்படுத்தலாம். பாருங்கள், கெளுத்தி மீன் ஒரு 10 தடவை கழுவுங்க. கெளுத்தி மீனை நம்ம சாதாரண மீன் எல்லாம் 4 தடவை கழுவுவோம். ஒரு வாட்டி உப்பு போடுவோம். இதுக்கு 3 தடவை உப்பு போட்டு நல்லா தேய்ங்க. அப்போ தான் இதோட கவுச்சி போகும். நான் ஒரு 10 தடவை வாஷ் பண்ணிவிட்டு நல்லா தண்ணி போட்டு வச்சுருக்கேன். பாருங்கள், 3 தடவை கல் போட்டு உரைச்சிருக்கேன் இந்த மீனை. அப்போ தான் நமக்கு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். வாங்க இந்த குழம்பா ரெடி பண்ணலாம். ஃபஸ்ட்டு இது போடுங்க. அதுக்கப்புறம் மசாலா போடுங்க. அதுக்கப்புறம் தண்ணி போட்டு நல்லா திக்காக வைங்க. தண்ணி பண்ணாதீங்க. இந்த குமுட்டாக்காய் உங்களுக்கு வேணும்னா மங்களூர் ஷாப்பில் பாருங்கள். மங்களூர் ஷாப்பில் கிடைக்கும். நான் ஊரில் தான் கொண்டு வந்தேன். இங்கே எங்கே கிடைக்குதுன்னு எனக்கு தெரியாது. ஆனால் சூப்பராக ஸ்மெல்லு கொடுக்கும். நான் 100 கிராம் எடுத்துன்னு வந்தேன். காலி ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. இந்த வாட்டி ஊருக்கு போகும்போது எடுத்துன்னு வரணும். இதுக்கு கொஞ்சம் கூடவே மஞ்சத்தூள் போடுங்க. 1 ஸ்பூனு போடுங்க மஞ்சத்தூள். ஏன்னா கவுச்சி மீன் இது ரொம்ப. இதுக்கு உப்பு போடலாம். உப்பு எவ்வளோ வேணும் அவ்வளோ போடுங்க. இந்த மீன் கட்டி, அதனால் நம்ம இப்போவே மீன் போட்டு சிம்மாக வச்சுட்டு கொதி வர வைக்கலாம். இந்த பாருங்கள், 1 ஸ்பூன் மஞ்சள் இருக்குது. மசாலாலே போடலாம். மசாலா அரைக்கும் போது நீங்கள் போடலாம் மஞ்சள் கொஞ்சம் கூட போடுங்க இந்த மீனுக்கு. பாருங்கள், இவ்வளோ திக்காக இருக்கும். இஞ்சி கூட நிறையா இருக்கட்டும். அப்போ தான் ஸ்மெல்லு நல்லாயிருக்கும். மீனோட ஸ்மெல்லு. இஞ்சி ஒரு 2 இன்ச்சு போடுங்க மீன் குழம்புல. இந்த மீன் குழம்பு 3-4 நாள் கூட வச்சுக்கலாம். ஒரு வாட்டி சூடு பண்ணி மண்ணி பாத்திரத்துலேயே ஒரு 3 நாள் வச்சுடுங்க. சாப்பிட்டா உங்களுக்கு சூப்பராக இருக்கும். இப்போ மீன் போடலாம். மீன் மட்டும்தான் நல்லா அலசிடுங்க. இல்லைன்னா கவுச்சியில் சாப்பிட முடியாது இந்த மீன். இது வறுத்த கூட நல்லாயிருக்கும். பெரிய பீஸ் பார்த்து வறுத்துடுங்க. வறுக்கிறதுன்னா வறுக்கலாம். இதோட தலை சாப்பிட்றது கூட சூப்பராக இருக்கும். 1 மணி நேரம் உட்கார்ந்து சாப்பிட்லாம் இதோட தலை. இது மட்டும்தான் எனக்கு தான் இந்த தலை. எல்லா மீனோட தலை தான் நான் தான் சாப்பிடுவேன் வீட்டில். பசங்க, எங்கள் பையன் சாப்பிடுவா தலை. எங்கள் வீட்டுக்காரர், எங்கள் பொண்ணு வந்து மீனே தொடமாட்டா.
பாருங்க, எல்லா மீனும் போட்டேன். எல்லா மீன் போட்டு இன்னும் சிம்மில் வச்சுட்டு அப்படியே அடுப்பில் ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டும். மூடி வச்சுட்டு 10 நிமிஷம் வைங்க. ಈಗ ನಾನು ಕನ್ನಡದಲ್ಲಿ ಹೇಳ್ತೇನೆ. ಇದು ಬಂದು ತೇಡೆ ಮೀನು. ನಮಗೆ ತುಂಬ ಸಮಯ ಆಯ್ತು ಇದು ಮಾಡೋದೆ. ನಮ್ಮ ಅಮ್ಮ ಮಾಡ್ತಾರೆ, ಒಳ್ಳೆ ಆಗ್ತಿತ್ತು. ಇದಕ್ಕೆ ನಾನು ಮಸಾಲ ಒಂದು 10 ಬ್ಯಾಡಗಿ ಮೆಣಸು, ಒಂದು 4 ಊರಿನ ಮೆಣಸು, ಮತ್ತು ಧನಿಯಾ 2 ಸ್ಪೂನು, ಮತ್ತು ಜೀರಿಗೆ, ಸಾಸಿವೆ, ಸ್ವಲ್ಪ ಮೆಂತ್ಯ ಮತ್ತು ಓಮೋ 3 ಹಾಕಿ ಒಳ್ಳೆ ಫ್ರೈ ಮಾಡಿದ್ದೇನೆ. ಆದಮೇಲೆ 2 ಇಂಚಿ ಶುಂಠಿ, ನೀರುಳ್ಳಿ ಮತ್ತು ಕಾಯಿ ಮೆಣಸು, 3 ದೊಡ್ಡ ದೊಡ್ಡ ಕಾಯಿ ಮೆಣಸು ಒಳ್ಳೆ ಸಣ್ಣ ಸಣ್ಣ ತುಂಡು ಮಾಡಿ ಹಾಕಿದ್ದೇನೆ. ಮತ್ತು ಕಡೆಯುವಾಗ ಒಂದು 4 ಬೆಳ್ಳುಳ್ಳಿ ಹಾಕಿ, ಒಂದು ಅರ್ಧ ನೀರುಳ್ಳಿ ಹಾಕಿ, ಮತ್ತು ಅರಸಿನ ಹಾಕಿ ಒಳ್ಳೆ ಮಿಕ್ಸ್ ಮಾಡಿ ಮೀನು ಮತ್ತು ಮಸಾಲ ಒಟ್ಟಿಗೆ ಇಟ್ಟು, ಅದು ನಾವು ಮೆಣಸಿನಕಾಯಿ ತುಂಡು ಮಾಡಿ ಇಟ್ಟಿದ್ದೇವೆಲ್ಲ ಅದು ಹಾಕಿ ಪದಾರ್ಥವರು 10 ನಿಮಿಷ ಸಿಮ್ಮಲ್ಲಿ ಇಡಿ. ಇದು ತೇಡೆ ಮೀನಿನ ಗಸಿ. ಇದು 3 ದಿವಸ ಕೂಡ ನೀವು ಇಡ್ಬೋದು, ಒಳ್ಳೆ ಆಗ್ತದೆ ತಿನ್ನಲಿಕ್ಕೆ. ಒಂದು ಸಲ ಬಿಸಿ ಮಾಡಿ ಬೆಳಿಗ್ಗೆ. ಮಣ್ಣಿನ ಪಾತ್ರದಲ್ಲಿ ಇದ್ದರೆ ಏನಾಗುವುದಿಲ್ಲ. ಸಾರ ನೋಡಿ, ನಾನು ಅಡುಗೆ ಮಾಡುವಾಗ ಇಲ್ಲೇ ಕೂತ್ಕೊಳ್ಳೋದು. ನನ್ನ ಕೆಲಸ ಯಾವಾಗ ಆಗ್ತದೆ ಅಂತ ವೆಯ್ಟ್ ಮಾಡ್ತಾ ಇರ್ತದೆ ನನ್ನನ್ನು. ಇದರ ತಾಯಿ ಈಗ ಬರೋದಿಲ್ಲ ನನ್ನ ಹತ್ತಿರ, ಈಗ ಮಗಳು ನನ್ನ ಹತ್ತಿರವೇ ಬರೋದು. ಮುಂಚೆ ತಾಯಿ ನನ್ನ ಹತ್ತಿರವೇ ಬರ್ತಿದ್ಲು, ಈಗ ತಾಯಿ ಬರೋದಿಲ್ಲ, ಮಲಗಿದ್ದಾಳೆ. ನನ್ನ ಮಗ 2 ಮಾವಿನ ಹಣ್ಣು ತಂದು ಇಟ್ಟಿದ್ದಾನೆ. ಇದು ಎಷ್ಟು ರೇಟ್ ಇರ್ಬೋದು ಹೇಳಿ? 80 ರೂಪಾಯಿ. ಇದು ಒಂದಕ್ಕೆ 40 ರೂಪಾಯಿ. ಅವನಿಗೆ ಮೀನಿನ ಪದಾರ್ಥಕ್ಕೆ ಮಾವಿನ ಹಣ್ಣು ಹಾಕಿ ಕೊಡಬೇಕು. ನಾನು ತಮಿಳ್ನಾಡು ಸ್ಟೈಲ್ ಮೀನು ಪದಾರ್ಥ ಮಾಡ್ತೇನೆ. ಆಗ ಇದು ಮಾವಿನ ಹಣ್ಣು ಹಾಕಿದರೆ ಪದಾರ್ಥ ಒಳ್ಳೆ ಆಗ್ತದೆ ತಿನ್ನಲಿಕ್ಕೆ. ಬದನೆ ಹಾಕ್ಬೋದು, ನುಗ್ಗೆಕಾಯಿ ಹಾಕ್ಬೋದು. ಅದು ಪದಾರ್ಥ ಕೂಡ ನಾನು ವಿಡಿಯೋ ಮಾಡಿ ಹಾಕಿದ್ದೇನೆ, ಚಾಟ್ಸಲ್ಲಿ ಕೂಡ ಉಂಟು. ಈಗ ಮೆದುವಾಗಿ ಕೊದೀತಾ ಉಂಟು ಪದಾರ್ಥ. ನನ್ನ ವಿಡಿಯೋ ಎಲ್ಲರೂ ಲೈಕ್ ಮಾಡಿ. ನೀವು ಲೈಕ್ ಮಾಡಿದ್ರೆ ಮತ್ತೊಬ್ಬರು ನೋಡ್ತಾರೆ ವಿಡಿಯೋವನ್ನು. ನಿಮಗೆ ಇಷ್ಟವಾದರೆ ಶೇರ್ ಮಾಡಿ, ಕಮೆಂಟ್ ಮಾಡಿ, ಸಬ್ಸ್ಕ್ರೈಬ್ ಮಾಡಿ. ನನಗೆ ಅದು ಹೇಳಲಿಕ್ಕೆ ಬರುವುದಿಲ್ಲ, ಅದಕ್ಕೆ ನಾನು ಹೇಳೋದು ಬೆಲ್ ಬಟನ್ ಒತ್ತಿ ಬಿಡಿ ಅಂತ. ನಗಡಬೇಡಿ, ನನಗೆ ಅದು ಹೇಳಲಿಕ್ಕೆ ಬರುವುದಿಲ್ಲ, ಅದಕ್ಕೆ ನಾನು பெல் பட்டன் அமுக்கி விடுங்க என்ன சொல்கிறேன். எனக்கு அது சொல்ல வரல வாயில். பேச்சு கேட்டு சிரிக்காதீங்க. எனக்கு தமிழ், கன்னடா, துளு 3 பாஷை மிக்ஸ் ஆகுது பேசும்போது. பாருங்கள், இது மெதுவாக கொதிச்சின்னு இருக்குது குழம்பு. நாங்கள் மங்களூரு, இங்கே சென்னையில் 30 வருஷமாக இருக்கோம். எங்கள் வீட்டுக்காரர் 50 வருஷமாக சென்னையில் தான் இருக்கார். பசங்க எல்லாம் இங்கே தான் படிச்சிருக்காங்க. வீட்டில் நாங்கள் தமிழ் தான் பேசுவோம், அதனால தான் எனக்கு 3 பாஷையும் மிக்ஸ் ஆகுது. இந்த ஷார்ட்ஸ் வந்து டெய்லி போடுறேன், பாருங்கள், லைக் பண்ணுங்கள். இந்த குழம்பு கார புளியாக இருக்கும், சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. தேனாட்டாக இருக்குது. நீங்களும் செஞ்சு பாருங்கள். நீங்கன்னு இல்லை, நானும் செய்கிறேன். எங்களுக்கு தமிழ்நாடு செய்கிற மீன் குழம்பு ரொம்ப பிடிக்கும் எங்கள் பசங்களுக்கு. அதில் நிறையா புளி சேர்ப்போம், மிளகாத்தூள் தான் சேர்ப்போம். எங்கள் பசங்க அதுதான் விரும்பி சாப்பிட்றாங்க. அடிக்கடி இந்த மாதிரி குழம்பு கூட வைப்பேன் நான், ஊர் ஸ்டைலில். பாருங்கள், உங்களுக்கும் பிடிச்சிருந்தா நீங்களும் செய்யுங்க. பசங்க இங்கே உள்ள டிஷ்ஷு தான் கேட்டு சாப்பிடுவாங்க. உருளைக்கிழங்கு, சாம்பார், ரசம். மீன் குழம்பு செஞ்சாலும் இங்கே செய்கிற மாதிரி தான் மீன் குழம்பு செய்ய சொல்லுவாங்க.
என் பொண்ணு மீன் சாப்பிட மாட்டா, பையன் தான் சாப்பிடுவா. இப்போ இதுக்கு முன்னூறு தடவை இந்த ரெசிபி ஆரம்பிச்சதுல இருந்து லேசி எக் கறி நான் சொன்னேன். என்னோட மிக்ஸி வந்து என்னது லேசி எக் கறியா வாட் யூ சே அப்படிங்கிற மாதிரி நீங்க அழகு சீரியல் பாக்குறீங்கன்னா ஐ திங்க் ஃபர்ஸ்ட் எபிசோட்லயோ செகண்ட் எபிசோட்லயோ தெரியல எனக்கு. மலருக்கு அது நடக்கும். மலர் வந்து மிக்ஸி போடுவாங்க. அவ்வளோ நேரம் ஓடாத மிக்ஸி வந்து இந்த குழம்பு பாருங்களேன், சூப்பராக ஆயிடுச்சு. சூப்பராக ஸ்மெல்லு கூட இருக்குது. நம்ம பச்சை மிளகாய் இஞ்சி எல்லாம் போட்டிருக்கோம்ல, சூப்பராக இருக்குது. எல்லோரும் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டன் அமைக்கி விட்டுடுங்க, ட்ரை பண்ணுங்கள். எனக்கு அது சொல்ல வரல, அதனால பெல் பட்டன் அமைக்கி விடுங்க சொல்கிறேன். ஓகே.